அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ கழுவி வடிச்சுக்கலாம். இந்த பானையில் சாதம் வடிச்சுக்கலாம். நல்லா குழம்பு கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம இறக்கி கீழே வச்சிடலாம். பாருங்கள், சுட சுட சாதமும் சூப்பரான கருவாட்டு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வயக்காட்டில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாட்டு குழம்பு தான் பண்ண போகிறோம். சூப்பராக கத்திரிக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு கருவாட்டு குழம்பு வச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் வயலில் வேலை செஞ்சுட்டு சாயங்கால நேரத்தில் வந்த உடனே இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்ணுன்னா எதுவுமே இருக்காது, போய் டவுனில் போய் வாங்கிட்டு வரணும். அப்படி வாங்கிட்டு வர முடியாதவங்க இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சு டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுவும் நெத்திலி கருவாட்டு குழம்புனா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வாங்க போய் செய்யலாம். இப்போ நம்ம புளிக்கு ஊற வச்சுக்கலாம். நெத்திலி கருவாட்டு குழம்புக்கு 100 கிராம் புளி எடுத்துருக்கேன். அதை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊறட்டும். இப்போ நம்ம வெங்காயம் வெட்டிக்கலாம். வெங்காயம், தக்காளி, காய்கறி எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 தக்காளி கட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 20 பல்லு பூண்டு உரித்து எடுத்துக்கலாம். நம்ம கருவாட்டு குழம்புக்கு பூண்டு போட்டோம்னா தான் சூப்பராக இருக்கும். கிராமத்து சமையல்னாலே தனி ஒரு டேஸ்ட். அதுவும் மண்பானையில் அடுப்பில் சமைக்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் எங்கேயாவது போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி போய் சமைச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரெண்டாவது சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். வழக்கமாக நம்ம சாப்பிட்றத விட ஒரு கைப்பிடி அளவு அதிகமாகவே சாப்பிடுவோம். நம்ம உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே போடலாம். இப்போ நம்ம வாழைக்காய் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் 1/4 கிலோ, உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, வாழைக்காய் 1, 150 கிராம் நமக்கு கருவாடு வாங்கி வச்சுருக்கேன். இப்போ கருவாடு ஊற வச்சு போய் கழுவிட்டு வந்துடலாம். கருவாடு இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இந்த மாதிரி உராசிக்கலாம். மண்ணெல்லாம் இருந்தால் வந்துடும். எப்பவுமே நெத்திலி கருவாடில் நிறைய மண் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா உராசிக்கங்க. ஒரு 4-5 தடவை நல்லா கழுவுங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வடகம் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வெங்காயம் வதங்குற வேலைக்கு புளி கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கையிலேயே போடுறேன். உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்பூனில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காய்கறி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ
நம்ம குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு 6 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இப்போ தண்ணி விட்டு ஒரு கொதிக்க விடலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். நம்ம மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி மூடி வைக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறியெல்லாம் நல்லா வெந்துடும். புளி ஊற்றினாக்கா அப்படியே குச்சி மாதிரி இருக்கும் காய்கறி. டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றினா சூப்பராக இருக்கும். நமக்கு எப்பவுமே காய்கறி நல்லா வெந்து குழம்பு வந்து திக்காக கிடைக்கும். எப்பவுமே அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மறுபடியும் நம்ம குழம்பு மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு கொதிச்சோடனே நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 3 அழாக்கு அரிசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். இந்த 3 அழாக்கு அரிசியை சாதம் வடிச்சுக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு அரிசியை ஊற வச்சுக்கலாம். இந்த பானையில் தான் நான் சாதம் வடிக்க போகிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்படி கொதிக்கும் போதே நம்ம வந்து நெத்திலி கருவாடு கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். அதை அப்படியே தண்ணி இருத்துட்டு இதில் போட்டுடலாம். இப்படி ஒரு கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம கருவாடு போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து குழம்பு கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம இறக்கி வந்து கீழே வச்சிடலாம். கருவாடு வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். இறக்கி வச்சதுக்கப்புறமும் சூப்பராக கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த பானையில் சாதம் வடிச்சுக்கலாம். தண்ணி வந்து 3/4 தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சுருவோம். தண்ணி நல்லா சூடாகட்டும். சூடு ஏறினதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ கழுவி வடிச்சிக்கலாம். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வடிச்சிக்கலாம். பாருங்கள், சுட சுட சாதமும் சூப்பரான கருவாட்டு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.